அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று அல் துருசுல் லுகத்துல் அரபியா புத்தகம் 2னுடைய பயிற்சி 5வது பயிற்சியிலிருந்து நாம பார்க்கலாம். ضع في الفراغ فيما يلي مؤنث الأسماء الدالة على الألوان كما هو موضح في الأمثلة. உதாரணங்களிலே விவரிக்கப்பட்டிருக்கின்றதே அப்படி அதை போன்று நிறங்களின் மீது அறிவிக்கக்கூடிய பேறுகளினுடைய பெண் பாலை பின்வரக்கூடிய கோடிட்ட இடங்களில் நீ நிரப்பு. தாஃபில் ஃபராகில் ஃபீமாயலி பின்வரக்கூடிய காலியான இடங்களில் நீங்கள் நிரப்புங்கள். முஅன்னஸல் அஸ்மாயி இஸ்முக்களினுடைய முஅன்னஸை நீங்கள் நிரப்புங்கள். எப்படிப்பட்ட இஸ்முக்களுடைய? அத்தால்லதி அலல் அல்வான். அல்வான் என்றால் லவுனுடைய பன்மை அல்வான். லவுனுன் என்றால் கலர், நிறம், நிறங்களின் மீது அறிவிக்கக்கூடிய இஸ்முக்களினுடைய பெண்பால் வார்த்தையை கொண்டு நிரப்பு. அதாவது ஆண்பால் வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கும், நீங்கள் அந்த நிறத்தினுடைய பெண்பால் வார்த்தை வடிவத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும். கமா ஹுவ முவத்திஹுன் ஃபில் அம்ஸிலத்தி, இந்த உதாரணங்களிலே விவரிக்கப்பட்டிருப்பதை போல. fill in the blank in the following with the feminine nouns which is dallati அப்படின்னா explaining or indicating on the colors, like ka ma அப்படின்னா like the one, it is explained in the example. ஒவ்வொரு வார்த்தைக்கு வைக்கிறேன், நீங்க கருத்தர்த்தம் நீங்க வச்சுக்கோங்க. பானா ஃபில், ஃபராக்னா எம்டி பிளேஸ், ஃபீமா எலி பின்வரக்கூடிய ஒன்றிலே, முஅன்னஸல் அஸ்மாயி இஸ்முக் ஃபெமினின் word form of the nouns. Which nouns? அத்தால்லத்து அலல் அல்வானி. தால்லத்தி அப்படின்னா informing, explaining, on the describing, அது கூட சொல்லலாம், describing on the colors. Kama, like the one, it is explained, muwaddihun explained in the example. உதாரணத்தை பாருங்க, கொஸ்டின் தான் கஷ்டமா இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அஹ்மர் என்பது முதக்கரினுடைய சீகா. இதனுடைய முஅன்னஸ் எப்படி இருக்கும்னா ஃபஅலா என்ற வசன்ல இருக்கும். ஃபஅலா, ஃபஅலாஉ என்ற வசன்ல இருக்கும். ஹம்ரா. கலமுன் அஹ்மரு. கலமுன் என்பது ஆண்பால் வார்த்தை. இட்ஸ் a masculine word. That's why we are using ahmar, because ahmar is a masculine form. அஹ்மர் என்பது ஆண்பால் வார்த்தை வடிவம். கலமுன் ஆண்பால், அதனால அஹ்மர் என்பதும் ஆண்பால் வார்த்தை வடிவத்தில் வந்திருக்குது. கலமுன் அஹ்மரு, ரெட் பென், சிவப்பு பேனா. ஹகீபத்துன் ஹம்ரா. ஹகீபத்துன் என்பது பேக், ஹேண்ட்பேக், கைப்பை. இது வந்து பெண்பால், இஸ் அ ஃபெமினைன், முஅன்னஸ். அப்போ அஹ்மர் யூஸ் பண்ணக்கூடாது. முஅன்னஸினுடைய வார்த்தை வரும்பொழுது அதற்கு பெண்பால் வார்த்தை வடிவத்தை பயன்படுத்த வேண்டும். ஹம்ரா, ஹகீபத்துன் ஹம்ரா, சிவப்பு கைப்பை, ரெட் ஹேண்ட்பேக். ஷஅருன் அஸ்வது. ஷஅருன் அஸ்வது, கருப்பு முடி, பிளாக் ஹேர். ஷஅருன் என்பது மாஸ்குலின் முதக்கர், அதனால அஸ்வது என்பது முஅன்னஸ் முதக்கர். லிஹியத்துன் என்பது தாடி, பியர்ட், பெண்பால், இஸ் அ முஅன்னஸ், அதனால சௌதா. லிஹியத்துன் சௌதா. அஸ்வதுனுடைய ஃபெமினைன் முஅன்னஸ் வந்து சௌதா. மிந்தீலுன் அபியது.
மிந்தில் ஹேண்ட்கர்ச்சீஃப் கைக்குட்டை. அபியல் வெள்ளை நிற கைக்குட்டை, ஒயிட் ஹேண்ட்கர்ச்சீஃப். வரகத்துன் பைதா, வரகத்துன் பேப்பர், பைதா அபியலினுடைய முஅன்னஸ், ஒயிட் பேப்பர் வெள்ளை நிற காகிதம். இப்போ இந்த உதாரணத்துல எப்படி அபியது என்பது பைதா என்று மாறுகின்றதோ முஅன்னஸ்ல, அஸ்வத் என்பது சௌதா என்று மாறுகின்றதோ, அதே போன்று பின்வரக்கூடிய வார்த்தைகளில் மாஸ்குலின் முதக்கரினுடைய சீகா கொடுக்கப்பட்டிருக்கும். முஅன்னஸுக்கு என்ன அப்படிங்கறத நீங்க ஃபில் பண்ணணும். மிலஃபுன் அஸ்ஃபரு, மிலஃபுன் அஸ்ஃபரு. மஞ்சள் கோப்பு உரை, எல்லோ ஃபைல். செய்யாரத்துன் மஞ்சள் கார், செய்யாரத்துன் என்பது முஅன்னஸ், அதனால அஸ்ஃபரினுடைய முஅன்னஸ் என்ன அப்படிங்கறத நீங்க இங்க ஃபில் பண்ணணும். கார், எல்லோ கார். கமீசுன் அஹ்தரு, அஹ்தர் பச்சை, கிரீன், பச்சை நிற சட்டை, கிரீன் ஷர்ட். ஷஜரத்துன் டேஷ், பச்சை நிற மரம், பச்சை மரம், பச்சை நிற மரம், கிரீன் ட்ரீ. ஷஜரத்துன் என்பது ட்ரீ, மரம். ரஜுலுன் அஸ்மரு, ரஜுலுன் அஸ்மரு, ரஜுலுன் மனிதன், மேன். அஸ்மர் பிரவுன் கலர், அஸ்மருக்கு வந்து பிரவுன் கலர். ஆனா லேட்டஸ்டா என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா புன்னியுன் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. அஸ்மர் என்பதும் பிரவுன் தான் கிளாசிக்கல் அரபில. இப்போ உள்ள மாடர்ன் அரபில என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா பிரவுன புன்னி அப்படின்னு யூஸ் பண்றாங்க. புன்னியுன், பா புன்னியுன், பா நூன் யா, புன் நீ, புன்னியுன், பிரவுன். அஸ்மர் என்றாலும் பிரவுன் தான். ரஜுலுன் அஸ்மரு, பிரவுன் மனிதன், பிரவுன் நிற மனிதன், மேன். இம்ராத்துன் லேடிக்கு என்ன சொல்லணும், இதனுடைய ஃபெமினின் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணணும். இம்ராத்துன் லேடி, பெண். ஆறாவது இக்ரா மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ படி. ரீட் த ஃபாலோயிங். முத்தஅம்மிலன் அல் அஸ்மா அம்மல், முத்தஅம்மிலன்னா சிந்தித்தவனாக, மைண்டிங், டேக் into the consideration. al asma ad-dallata alal alwani, நிறங்களின் மீது அறிவிக்கக்கூடிய இஸ்முக்களை சிந்தித்தவனாக. அந்த இஸ்மு முதக்கராக இருந்தால் முதக்கரனுடைய வார்த்தை வடிவத்தை எழுத வேண்டும், முஅன்னஸாக இருந்தால் முஅன்னஸனுடைய வார்த்தை வடிவத்தை எழுத வேண்டும். இந்த ஒரு கான்செப்டை சிந்தித்தவனாக பின்வரக்கூடிய ஒன்றை நீ படி. Read the following. Taking into the consideration or minding the names which is explaining on the colors. ஷஅரு ரஅசி அஸ்வது, என்னுடைய தலை முடியினுடைய நிறம் வந்து அஸ்வத, கருப்பு. நிறம்ங்கிறது வார்த்தை இல்ல, என்னுடைய தலைமுடி கருப்பு. மை ஹெட் ஹேர் இஸ், ரஅஸ் என்றால் ஹெட், தலை. ஷஅரு ரஅசி, தலையினுடைய முடி, தலைமுடி. ஹெட் ஹேர். மை ஈ வந்து மை, என்னுடைய, என்னுடைய தலையினுடைய முடி அஸ்வது, கருப்பு. மை ஹெட்ஸ் ஹேர் இஸ் பிளாக். ஷஅர் என்பது முதக்கர், முதக்கர். வலிஹியதி, அண்ட் மை பியர்ட், என்னுடைய தாடி, பைதா, வெண்மையானது, ஒயிட். மை பியர்ட் இஸ் ஒயிட், என்னுடைய தாடி வெண்மை. லிஹியத் என்பது முஅன்னஸ், அதனால பைதா என்பதை முஅன்னஸ்ல கொண்டு வந்திருக்கிறோம். உரீது கலமன் அஸ்ரக, ஆக ஆண்பாலுக்கு வந்து
அஸ்வது அஃஅலு என்ற வசன்ல இருக்கும். அஃஅலு என்ற வசன்ல இருக்கும். பெண்பாலுடைய நிறங்கள் ஃபஅலா என்ற வசன்ல இருக்கும். ஃபஅலாஉ என்ற வசன்ல இருக்கும். பைதாஉ, ஹத்ராஉ, ஹம்ராஉ. உரீது கலமன் அஸ்ரக. ஊதா நிற பேனா நான் வேண்டுகிறேன். ஊதா நிற பேனாவை நான் நாடுகிறேன், நான் வேண்டுகிறேன். I want blue pen. வஹகீபத்தன் ஹம்ரா. and மற்றும் சிவப்பு கைப்பையை நான் நாடுகிறேன், நான் வேண்டுகிறேன், எனக்கு தேவை. ஊதா நிற பேனாவும் மற்றும் சிவப்பு நிற கைப்பையும் எனக்கு தேவை. I want blue pen and red handbag. ஹகீபத்தன் ஹம்ரா. ஹுவ அஸ்மரு. அவன் பிரவுன் நிறம். பிரவுன் சொல்ல காக்கி சொல்லலாம், காக்கியே வராத. பிரவுன். ஹுவ அஸ்மரு. அவன் பிரவுன் நிறத்தில் இருக்கிறான். He is a brown color. He is brown. وَزَوْجَتُهُ أَيْضًا. அவனுடைய மனைவியும். ஐதன் அவனுடைய மனைவியும். ஐதன் என்பது ஆல்சோ, அவனும் அப்படின்னு சொல்றது. ஜௌஜத்துஹு அவனுடைய மனைவியும். சம்ரா. ஆணுக்கு அஸ்மர், பெண்ணு பிரவுன் கலர்ல இருந்தா சம்ரா என்று சொல்ல வேண்டும். ஹுவ அஸ்மர், ஹிய சம்ரா. அவள் பிரவுன் நிறத்தில் இருக்கிறார். ஹுவ அஸ்மரு வ ஜௌஜத்துஹு ஐதன் சம்ரா. அவன் பிரவுன் நிறத்தில் இருக்கிறான் மற்றும் அவனுடைய மனைவியும் பிரவுன் நிறத்தில் இருக்கிறாள். He is brown and his wife also brown. சய்யாரத்துல் முதீரி ஹத்ரா. சய்யாரத்து முஅன்னஸ், ஹத்ரா அஹ்தர்னுடைய பெண்பால். சய்யாரத்துல் முதீரி தலைமை ஆசிரியருடைய கார் பச்சை நிறம். ஓ சய்யாரத்துல் முதர்ரிசி பைதா. ஆசிரியருடைய கார் வெண்மை நிறம். The headmaster's car is green and teacher's car is white. هذه البقرة سوداء. هذه البقرة السوداء جميلة. இந்த கருப்பு பசுமாடு அழகாக இருக்கிறது. This black cow is beautiful. This black cow is beautiful. இந்த கருப்பு பசுமாடு அழகாக இருக்கிறது. மா அஜ்மலு ஹாதிஹி மா அஜ்மல ஹாதிஹி ஸஹரத்தல் ஹம்ரா. அஹ்மர்ல இருந்து ஹம்ரா. இந்த சிவப்பு பூ எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த மா நாஃபியாவை எடுத்துடக்கூடாது. இது ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு வரக்கூடியது. தஅஜ்ஜுப். மா அஃஅல என்ற வசன்ல வரக்கூடிய ஃபஅல் தஅஜ்ஜுப். ஃபஅலு தஅஜ்ஜுப், ஆச்சரியம், எக்ஸ்கிளமேஷன் வெர்ப். எவ்வளவு அழகாக இருக்கின்றது இந்த சிகப்பு பூ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. How beautiful is this red flower? Flower ஹம்ரா. ஹாத்தி வரகத்தன் பைதா. ஹாத்தி அப்படின்னா ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பிரிங், கொண்டு வா. வெள்ளை நிறத்தாளை கொண்டு வா. வெள்ளை தாளை கொண்டு வா. Bring the white paper. லிமன் ஹாதிஹி சய்யாரத்து சஃப்ரா. அஸ்ஃபர்ல இருந்து சஃப்ரா. மஞ்சள் நிற, இந்த மஞ்சள் நிற கார் யாருடைய? Whose is this yellow car? அஹாத தஃப்தரு ذو غلاف الأسفر لك يا ஹஃப்ஸத்து. ஹஃப்ஸாவே, இந்த நோட்டு புத்தகம். அஹாத தஃப்தரு, இந்த நோட்டு புத்தகம். ذو غلاف அட்டையுடைய, அஸ்ஃபரின் மஞ்சள் அட்டை. கிலாஃப்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம்.
கவர் அட்டை, மஞ்சள் அட்டை உடைய இந்த நோட்டு புத்தகம் லக்கி உன்னுடையதா யா ஹப்சா. ஏன்னா இங்க ஹம்சத்துல் இஸ்திஃபஹாம் வந்திருக்குது. Is this notebook which is having the yellow cover belongs to you, O Hafsa? ما أجمل تلك الشجرة الخضراء التي أمام الجامعة. பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் இருக்கின்றதே அப்படிப்பட்ட பசுமையான மரம். அந்த மரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மா அஜ்மல தில்க ஷஜரத்தல் ஹத்ரா. அந்த தாலிகவனுடைய பெண்பால் தில்க, அந்த பச்சை நிற மரம் பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் இருக்கின்றதே அப்படிப்பட்ட அந்த பச்சை நிற மரம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. How beautiful is that green tree which is in front of the university. அமாம என்பது ظرف, அதனால ஜாமியத்தி முதாஃபுன் இலைஹி மக்சூருன். அடுத்து ضعஃபில் ஃபராகி ஃபீமா யலி. பின் வரக்கூடிய காலியான இடங்களிலே நிரப்பு. fill in the empty spaces in the following. எதை நிரப்பணும், எதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா கலிமத்தன், ஒரு கலிமாவை, a word. ததுல்லு, தல்லனா அறிவிக்கக்கூடியது. ததுல்லு அல லவுனின் முனாசிபின், அதற்கு தோதுவான நிறத்தின் மீது அறிவிக்குமே அப்படிப்பட்ட கலிமாவை கொண்டு நீ நிரப்பு. ஷாரு ரசிக, இது எந்த கலர் போட்டா கரெக்டா இருக்குமோ அந்த நிறத்தை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஷாரு ரசிக, உன்னுடைய தலைமுடியினுடைய நிறம் என்ன ஃபில் பண்ணா கரெக்டா இருக்கும் என்பதை அந்த கலிமாவை வைத்து இதை நிரப்ப வேண்டும். வலிஹியத்துக, மற்றும் உன்னுடைய தாடியினுடைய நிறம் டேஷ். Your head's hair is dash and your beard is dash. Haqibati, my handbag is dash. என்ன கலர் அப்படிங்கறத ஃபில் பண்ணும். என்னுடைய கைப்பை டேஷ். ஹாத்தி கலமன், இதை முன்னாடி உள்ளதை அப்படியே காப்பி பண்ணணும்னு தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கலர் இருந்தாலும் நீங்க இது பண்ணலாம். இல்ல இங்க இருந்து இந்த இதுல எல்லாமே இருக்குது, இது அப்படியே கூட நீங்க பார்த்து கூட எழுதலாம். ஹாத்தி கலமன் டேஷ், வரக்கத்தன் டேஷ். பேனாவை கொண்டு வா மற்றும் காகிதத்தை கொண்டு வா. எந்த நிறம் அப்படிங்கறத நீங்க ஃபில் பண்ணணும். bring the pen and paper. You have to fill the colors. nahnu naktubu bil qalami dash. nahnu naktubu bil qalami dash wal mudarrisu yaktubu bil qalami dash. நாங்கள் இந்த நிற, எந்த நிறம் நீங்க எழுத போறீங்களோ இந்த நிற பேனாவை கொண்டு நாங்கள் எழுதுகிறோம். நஹ்னு நக்துபு, நாங்கள் எழுதுகிறோம். வல் முதர்ரிசு, மேலும் ஆசிரியர் யக்துபு, அவர் எழுதுகிறார். பில் கலமி டேஷ், இந்த டேஷ் நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவை கொண்டு ஆசிரியர் எழுதுகிறார். அப்போ மாணவர்கள் எந்த நிற பேனாவை கொண்டு எழுதுவாங்க, ஆசிரியர் எந்த பேனாவை வச்சு எழுதுவார் அப்படிங்கிறத நீங்க கரெக்டா ஃபில் பண்ணணும். அதே நேரத்துல அந்த கலர் முஅன்னஸா இருக்கணுமா அல்லது முதக்கரனுடைய சீகாவில் இருக்கணுமா என்பதை கவனிச்சு ஃபில் பண்ணணும். சய்யாரதி டேஷ் வ சய்யாரத்து ஜமீலி டேஷ். என்னுடைய கார் இந்த நிறம், என்னுடைய வகுப்பு தோழனுடைய கார் டேஷ் நிறம். மை கார் இஸ் டேஷ் கலர் and my classmates or colleague's car is dash color. Okay. Liman dhalikal baitu
துல் பாபி டேஷ். அந்த வீடு யாருடையது? whose is that house having dash color door. டேஷ் நிறத்தினுடைய கதவை இருக்கின்றதே, உடையதாக இருக்கிறதே, அப்படிப்பட்ட அந்த வீடு யாருடையது? மா அஜ்மல ஹாதிஹில் பக்கரத்து டேஷ். இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பசுமாடு எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஹவு பியூட்டிஃபுல் இஸ் திஸ் கவ் டேஷ் கலர். ஓகே. கத்தலத் அல் பலதியத்துல் கல்ப டேஷ் அல்லதி கான ஃபிஷ் ஷாரிஇ. கத்தலத் பலதியத்து அப்படின்னா முனிசிபாலிட்டி, அந்த இதுல சொல்றது. நகராட்சியில இருந்து வந்து நாயெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்கல்ல. டேஷ் நிற நாயை நகராட்சியை சேர்ந்தவர்கள் கொன்றார்கள். எப்படிப்பட்ட நாயை? அல்லதி கானபிஷாரி, தெருவிலே ஆகியிருந்ததே, அப்படிப்பட்ட தெருவிலே சுற்றி தெரிஞ்சிச்சுல்ல, அப்படிப்பட்ட இந்த கலர்ல இருக்கக்கூடிய நாயை நகராட்சி ஊழியர்கள் நினைச்சுக்கோங்களேன், நகராட்சி ஊழியர்கள் கொன்றார்கள் அல்லது நகராட்சி கொன்றது. The municipality killed the dog dash colored dog which is in the street, which was in the street, Sharia street. La taktubu bil qalami dash. இந்த நிற பேனாவால் நீ எழுதாதே. லா தக்துப் நஹி, நஹினுடைய ஃபஅல் இது. Don't write with the dash color pen. அல் மிந்தீலு டேஷ் வசிஹுன். இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய கைக்குட்டை அழுக்காக இருக்கின்றது. டேஷ் கலர் ஹேண்ட்கர்ச்சீஃப் இஸ் டர்ட்டி. 8வது தஅம்மல் மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை சிந்தி. மைண்ட் த ஃபாலோயிங். இதுல என்ன இருக்கு பாருங்க. ஹாலிதுன் ஹாமிதுன் அலியுன் ஹிஷாமுன். ஹாலித், ஹாமித், அலி, ஹிஷாம், இது எல்லாமே சாதாரணமா என்ன செஞ்சிருக்குது? தன்வீனோட வந்திருக்குது. அடுத்து பாருங்க. உமரு, ஜுஃபரு, ஹுபலு, ருஜலு, ஜுஹலு, இது எல்லாமே பெயர் தான். ஹாலித், ஹாமித், அலி, ஹிஷாம் எப்படி பெயரோ கீழே இருக்கிறதும் பெயர்கள் தான். ஆல் ஆர் நேம்ஸ். ஆனா என்ன வித்தியாசம்? இங்க தன்வீன் வந்திருக்குது, இங்க தன்வீன் வரல. ஏன் அப்படின்னா ஃபுஅலு என்ற வசன்ல வரக்கூடிய அனைத்து என்ற வசன்ல வரக்கூடிய அனைத்து பெயர்களும் அல் மம்னூ மின ஸரஃப், அதற்கு தன்வீனும் வராது, கஸ்ராவும் வராது. உமர், ஜுஃபர் என்பதும் பெயர். ஹுபலு, ஜுஹலு அப்படின்னா, ஹுபலுனா இஸ்மு சொனமி, இஸ்மு சொனமின், சிலையினுடைய பெயர். இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்த சிலையினுடைய பெயர் தான் ஹுபல். த நேம் ஆஃப் த ஐடல். சொனம் அப்படின்னா ஐடல், சிலை. ஜுஹல், இந்த இடத்துல ஜுஹல், ஜுஹல் என்பது இஸ்மு கௌகபின், கிரகம், நட்சத்திரம் அல்லது கிரகத்தினுடைய பெயர். பிளானட், நேம் ஆஃப் த பிளானட். சாட்டுன், சனி கிரகம் இருக்குல்ல, அதுக்கு ஜுஹல் அப்படிம்பாங்க. சனி கிரகம், சாட்டுன். ஃபுஅலு என்ற வசன்ல வந்திருக்கக்கூடிய அனைத்து பெயர்களும் அல் மம்னூ மின ஸரஃப், அதுக்கு தன்வீனும் வராது, கஸ்ராவும் வராது. இதைத்தான் பயிற்சி செய்யப்படும். தஅம்மல் மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ சிந்தி. ஹாத தாலிபு இஸ்முஹு, வாவு இருந்தா எப்படி படிக்கணும்? அம்ருன் படிக்கணும். வாவு இல்லை அப்படின்னா உமர் என்று படிக்க வேண்டும். ஹாத தாலிபு, இந்த மாணவன், இஸ்முஹு, அவனுடைய பெயர் அம்ருன். ஐன அம்ருன், அம்ரு எங்கே இருக்கிறான்? வரப அம்ருன் உமர. பாருங்க, வரப அம்ருன் உமர. ஏன் அம்ருனுக்கு வாவ் வரும், உமருக்கு வாவ் வராது? இந்த வாவ் வந்து படிக்க மாட்டோம், எழுதுவோம். ஏன் அப்படின்னா உமருக்கும் அம்ருக்கும் வித்தியாசம் தெரியணும் என்ற ஒரே காரணத்தினால தான் இந்த வாவை நாம எழுதுவோமே தவிர இதை படிக்க கூடாது. அம்ருன்னு எழுதுனா கண்டிப்பாக இதை எழுத வேண்டும்.
தரப அம்ருன் உமர. அம்ரு உமரை அடித்தான். அம்ரு பீட்டன் உமர். அம்ருன் துவாலிபுன் ஜதீதுன். அம்ரு இஸ் a நியூ ஸ்டூடெண்ட். அம்ரு புதிய மாணவன். அரஐத அம்ரன். அரஐத அம்ரன். இந்த வாவ் வந்து எப்படி ஆயிரும்? அலிஃபா மாறிடும். மன்சூபான நிலைமையில வாவ் வந்து அலிஃபா மாறிடும். அரஐத அம்ரன். நீ அம்ரை பார்த்தாயா? Did you see அம்ர்? سأل المدرس أمرا أسئلة كثيرة. ஆசிரியர் கேட்டார். சஅல யஸ்அலு. சஅல அப்படின்னா ஆஸ்க்டு, கேட்டார். ஆசிரியர் கேட்டார் அம்ரன். அம்ருட்ட கேட்டார். அஸ்இலதன், சுவாலினுடைய பன்மை அஸ்இலதன். கசீரதன், அதிகமான கேள்விகளை ஆசிரியர் அம்ரிடத்தில் கேட்டார். டீச்சர் asked a lot of questions to Umar. Amr. ضرب உமரு அம்ரன். உமர் அம்ரை அடித்தான். உமர் பீட்டன் அம்ர். இன்ஷால்லா ஒரு 5 நிமிட இடைவெளிக்கு பிறகு மீண்டும். அடுத்து ஜீம். ஹாதா கிதாபு அம்ரின். கஸ்ராவுக்கும் தம்மாவுக்கும் வாவ் வரும். நசபுடைய மன்சூபுடைய நிலைமையில அம்ருக்கு வந்து அலிஃப் வரும். ஹாதா கிதாபு அம்ரின். இது அம்ருடைய புத்தகம். திஸ் இஸ் அம்ருஸ் புக். லிமன் ஹாதல் கலமு. இந்த பேனா யாருடையது? ஹூஸ் இஸ் திஸ் பென்? ஹுவலி அம்ரின். இது அம்ருக்குரியது. இட் இஸ் பிலாங்ஸ் டு அம்ர். லஐப்து மா அம்ரின். அம்ருடன் நான் விளையாண்டேன். மா என்பது தர்ஃப் மாதிரி வரும். இதற்கு அடுத்து மாவுனுடைய அடுத்து வரக்கூடிய இதுக்கு வந்து கஸ்ரா கொடுக்கணும். மாவுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு வந்து கஸ்ரா கொடுக்கணும். லஐப்து நான் விளையாண்டேன். அம்ருடன் நான் விளையாண்டேன். I played with அம்ர். அம்ருன் அம்ரன் அம்ரின். மர்ஃபூஆன நிலைமையிலும் மக்சூரான நிலைமையிலும் அம்ருக்கு வந்து வாவ் எழுதுவோம். மன்சூபான நிலைமையில வந்து அலிஃப் எழுதுவோம். அம்ரன். உமரை பொறுத்த அளவுல உமரு உமர உமரி வராது. ஏன்? அல் மம்னூ மினஸ்ஸரஃப்க்கு வந்து 2 விஷயங்கள் வராது. தன்வீனும் வராது, கஸ்ராவும் வராது. உமர உமரதான். இக்ரா மாயலி. பின்வரக்கூடியவற்றை நீ படி. ரீட் த ஃபாலோயிங். ஏ خرج من الفصل حمزة وطالب أخرى. இதுல வந்து ஆஹரு உஹ்ராவுனுடைய வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். ஆஹரு அப்படின்னா அனதர், மற்றொரு. ஆனா ஆஹரு என்பது ஆண்பால் மாஸ்குலின் முதக்கரனுடைய வார்த்தை வடிவம் சீகா. ஆஹரு என்பது ஃபெமினைனா இருந்துச்சு, முன்னஸா இருந்துச்சுன்னா உஹ்ரா என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆஹரு என்பது முதக்கருக்கு. முன்னஸுக்கு என்ன உபயோகப்படுத்தணும் அப்படின்னா உஹ்ரா. ஹா. ஓகே, உஹ்ரா.
خرج من الفصل حمزة ஏன் ஹம்சத்துன்னு வரல அல் மம்னூ மின ஸர்ஃப் வத்வாலிபுன் உஹ்ரா வத்வாலிபுன் ஆஹரு ஹம்சாவும் மற்றொரு மாணவனும் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார்கள். ஹம்சா அண்ட் another student exit from the classroom. ஹாதா பைத்துனா வலனா பைத்துன் ஆஹரு. இது எங்களுடைய வீடு மற்றும் எங்களுக்கு மற்றொரு வீடும் இருக்கின்றது. This is our house and for us there is another house. دخل المكتبة قبل قليل. நூலகத்தில் நுழைந்தார்கள். قبل قليلனா சிறிது நேரத்திற்கு முன்னால். அல் முதீரு வரஜுலுன் ஆஹரு லா அரிஃபுஹு. தலைமை ஆசிரியரும் மற்றொரு மனிதரும் சிறிது நேரத்திற்கு முன்னால் நூலகத்தில் நுழைந்தார்கள். எப்படிப்பட்ட மற்றொரு மனிதன்? லா அரிஃபுஹு, அவரை எனக்கு தெரியாது. அரஃப யஅரிஃபுல இருந்து அரிஃபு, லா அரிஃபுனா அவரை எனக்கு தெரியாதே. அப்படிப்பட்ட மற்றொரு, அதாவது எனக்கு அறிமுகம் இல்லாத மற்றொரு மனிதரும் தலைமை ஆசிரியரும் நூலகத்தில் நுழைந்தார்கள். Headmaster and another person which I don't know, entered into the library just before. காபனா absent, மறைவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் வரும். காயிப் ஜனாசான்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம முன்னாடி இல்லாம வேற எங்கேயோ காயிபா இருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி, மறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவுக்காக வேண்டி தொழுகக்கூடிய அந்த தொழுகையை வந்து காயிப் ஜனாசா அப்படின்னு சொல்லுவாங்க. காயிபுன், நம்மள தேர்ட் பர்சனுக்கு கூட காயிபுன்னு சொல்லுவாங்க. அது காபால இருந்து வந்ததுதான். காயிபுன் தேர்ட் பர்சன். ஏன்னா அவர் இங்க நேரா இல்ல, மறைவா இருக்கிறாரு, வேறொரு இடத்துல மறைவா இருக்கிறாருன்னா நம்ம இடத்துல இல்ல அவர். காபல் யௌம பஷீருன் வ தாலிபுன் ஆஹரு. பஷீரும் மற்றொரு மாணவரும் இன்று ஆப்சென்ட், வரவில்லை, பள்ளிக்கூடத்துக்கு வரல. பஷீர் அண்ட் another student absent today. ரஅய்து ஃபில் மதாரி முதர்ரிசனா வ முதர்ரிசன் ஆஹர. மதார் ஏர்போர்ட், விமான நிலையத்திலே நான் பார்த்தேன். முதர்ரிசனா எங்களுடைய ஆசிரியரையும் மற்றும் மற்றொரு ஆசிரியரையும் நான் விமான நிலையத்தில் பார்த்தேன். I saw our teacher and another teacher in the airport. இதெல்லாம் தாலிபுன், ரஜுலுன், பைத்துன், முதர்ரிசு எல்லாமே வந்து முதக்கராக இருப்பதனால் ஆஹரு அப்படின்ட்டு படிச்சிருக்கிறோம். இன்னொன்னு பாருங்க, இந்த ஆஹருலாம் வந்து அதற்கு முந்தைய நவுனு என்ன இருக்குதோ அதை கவனிச்சுதான் இங்க வரும். வாலிபுன் ஆஹரு, இது கிட்டத்தட்ட வந்து மௌசூப் சிஃபத்தினுடைய ஹுக்கும் தான். முதர்ரிசன் ஆஹர, பைத்துன் ஆஹரு. சரி, இன்னொன்னு கேள்வி கேட்கலாம். இங்க தன்வீன் இருக்குது, இங்க தன்வீன் இல்லையே அப்படின்னா, ஆஹரு உஹ்ரா ரெண்டுமே வந்து அல் மம்னூ மின ஸர்ஃப். அதுக்கு வந்து தன்வீனும் வராது, கஸ்ராவும் வராது. அப்ப நீங்க தாராளமா நீங்களே எடுத்துக்கலாம். கஸ்ரா வந்துச்சு, முதர்ரிசின்னு வந்துச்சுன்னா ஆஹர தான், ஆஹரின்னு எழுதக்கூடாது. ஏன்? அல் மம்னூ மின ஸர்ஃப். அது வத்வாலிபுன் ஆஹரு முதர்ரிசன் ஆஹர. இங்க வந்து பெண்பால் உஹ்ராவை பார்க்க போறோம். அர்த்தம் வந்து ஒரே இதுதான், ஆனா பெண்பால் வார்த்தை அதற்கு முன்னால் வந்திருக்கிறதுனால உஹ்ரான்னு நம்ம சொல்றோம். சஅஹ்ஃபதுல் யௌம, இன்று ச வந்து ஹர்ஃபுல் இஸ்திஃப்ஹாம். அஹ்ஃபது நான் மனனம் செய்வேன். அல் யௌம இன்று நான் மனனம் செய்வேன். சூரத்துர் ரஹ்மானை நான் மனனம் செய்வேன். வசூரத்தன் உஹ்ரா, ஏன் சூரத்தன் என்பது முஅன்னஸ், அதனால உஹ்ரா என்பது முஅன்னஸாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மற்றொரு சூறாவையும் நான் மனனம் செய்வேன். I will memorize today சூரத்துர் ரஹ்மான் and another surah.
இரண்டாவது இந்தி சஅத்துன் ஜமீலத்துன், என்னிடத்தில் அழகான வாட்ச் இருக்கின்றது, கடிகாரம் இருக்கின்றது. ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வாட்ச். வஸயஸ்தரி, நல்லா கவனிச்சுக்கோங்க, முதாரியான ஃபேலிற்கு முன்னால் ச வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கும் அல்ல. ஹர்ஃபுல் இஸ்திக்பால், வருங்காலத்தினுடைய வார்த்தை. வஸயஷ்தரி லீ அம்மி சாஅத்தன் உஹ்ரா, என்கிட்ட அழகான வாட்ச் இருக்குது, என்னுடைய மாமா எனக்கு வேறொரு வாட்சையும் வாங்கி கொண்டு வந்தார்கள். இஷ்தரானா வாங்கினான். வஸயஷ்தரி லீ அம்மி, வஸயஸ்தரி வாங்குவார். ஓகே, லீ எனக்காக வேண்டி, அம்மி என்னுடைய மாமா, சாஅத்தன் உஹ்ரா மற்றொரு வாட்சை, மற்றொரு கடிகாரத்தை எனக்காக வேண்டி வாங்குவார். I have a beautiful watch and my uncle will buy another watch for me. லீ என்பது for me, to me, எனக்காக வேண்டி அப்படிங்கிறது. غابت, غابة படிச்சோம்ல முன்னாடி, غاب غاب غابو غابت, غاب غاب غابو غابت. அம்சி, அம்சினா நேற்று. ஹஃப்ஸத்து வ தாலிபத்துன் உஹ்ரா, ஹஃப்ஸாவும் தாலிபத்துன் உஹ்ரா மற்றொரு மாணவியும். தாலிபுன் ஆஹரு, தாலிபுன் ஆஹரு. ஹஃப்ஸாவும் மற்றொரு மாணவியும் நேற்று பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை, ஆப்சென்ட். ஹஃப்ஸா and another girl student were absent today, absent yesterday. அம்சினா yesterday, நேற்று. ஹாத்தி துஃபாஹத்தன் உஹ்ரா யா அம்மி, அம்மாவே என்னுடைய அம்மாவே மற்றொரு ஆப்பிள் பழத்தை நீ எனக்கு கொண்டு வாருங்கள். பிரிங் மீ அனதர் ஆப்பிள் ஃபார் மீ, மற்றொரு. துஃபாஹத்தன் என்பது முஅன்னஸ், அதனால உஹ்ரா. ரஅய்து ஃபில் மக்தபதி லைலா வ தாலிபத்தன் உஹ்ரா, நூலகத்திலே லைலாவையும் மற்றொரு மாணவியையும் நான் பார்த்தேன். I saw Laila and another girl student in the library. பதினொன்றாவது அக்மில் ஜுமலல் ஆத்தியத்த, அக்மிலில் ஜுமலல் ஆத்தியத்த. அக்மில் ஆனா படிக்கும்போது அக்மிலில்னு படிக்கணும். ஏன் இல்திகாவு சாக்கினேன்னு வர்றதுனால இந்த முதலுடைய சுக்குனை வந்து கஸ்ராவன. அக்மிலில் ஜுமலல் ஆத்தியத்த பிவதஇ ஆஹர அவ் உஹ்ரா ஃபில் ஃபராகி, காலியான இடத்திலே ஆஹரு அல்லது உஹ்ரா இதுல ஏதாவது ஒன்றை வைப்பதை கொண்டு பின்வரக்கூடிய ஜும்லாவை பரிபூர்ணமாக்கு. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் பை புட்டிங் ஆஹர் ஆர் உஹ்ரா in the empty places. தரஸ்து நான் படித்தேன், லுகத்தல் துர்க்கியத்த லுகத்தன் டேஷ் துர்க்கி மொழியையும் மற்றொரு மொழியையும் நான் படித்தேன். ஐ லேர்ன் துர்க்கி லாங்குவேஜ் அண்ட் அனதர் லாங்குவேஜ். ஆஹரு போடணுமா உஹ்ரா போடணுமா நீங்க ஃபில் பண்ணணும். ஓகே, கதப்து ரிசாலத்தன் இலா அபி ஒ ரிசாலத்தன் டேஷ் இலா அம்மி, எனது தந்தைக்கு ரிசாலா அப்படின்னா லெட்டர், கடிதம், கடிதத்தை நான் எழுதினேன். ஒரு ரிசாலத்தன் மற்றொரு கடிதத்தை, இலா அம்மி என்னுடைய தாய்க்கு நான் எழுதினேன். I wrote a letter to my father and another letter to my mother. سأل المدرس خالدا وطالبا dash, ஆசிரியர் கேட்டார், ஹாலிதையும் மற்றும் இன்னொரு மாணவனையும் கேட்டார். கேள்வி கேட்டிருக்கலாம் அல்லது அவரை பத்தி விசாரிச்சுக்கலாம். சஅல அப்படின்னா ஆஸ்கர், சஅல சுவாலன் அப்படின்னா கேள்வியை கேட்டார் அப்படின்னு வரும். டீச்சர் ஆஸ்க்ட் ஹாலித் அண்ட் அனதர் ஸ்டூடெண்ட். ஆஹருவா உஹ்ராவா நீங்க எழுதி ஃபில் பண்ணுங்க. ஹரஜத்தி ஏன் இல்திகாவு சாக்கினி, இல்திகாவு சாக்கினி. இந்த இடத்துல அலிஃப் ஹம்சத்துல் வஸ்ல், அதனால கீழே விழுந்துடும்.
ஹரஜத்தில் செய்யாரத்துல் முதீரு ஓ செய்யாரத்து டேஷ் செய்யாரத்துன் டேஷ். தலைமை ஆசிரியருடைய காரும் மற்றொரு காரும் தற்போது வெளியேறியது. Principal's car and another car went out just now. அஞ்சாவது சமிஅத்து ஹாதல் ஹபர. ஹபர் அப்படின்னா முப்ததா ஹபர்ல இந்த இடத்துல செய்தி இன்ஃபர்மேஷன். சமிஅத்து ஹாதல் ஹபர மின் இதாஅத்தி லண்டன வ மின் இதாஅத்தின் டேஷ். லண்டன் ரேடியோவிலிருந்தும் மற்றும் வேறொரு ரேடியோவிலிருந்தும் இந்த செய்தியை நான் கேட்டேன். சமயத்து நான் கேட்டேன். இந்த செய்தியை லண்டன் ரேடியோவிலிருந்தும் மற்றும் வேறொரு ரேடியோவிலிருந்தும் நான் கேட்டேன். I heard this news from London radio and another radio. اشتريت I bought. هذا الكتاب وكتابا dash. இந்த புத்தகத்தையும் மற்றொரு புத்தகத்தையும் நான் வாங்கினேன். I bought this book and another book. ضرب أولئك الرجال بلالا وطالبا dash. அந்த மனிதர்கள் உலாய்கர் ரிஜாலு அந்த மனிதர்கள் பிலாலையும் மற்றொரு மாணவனையும் அடித்தார்கள். Those men beaten Bilal and another student. ரஐத்து ஹதீஜத வ த்வாலிபத்தன் டேஷ் இந்த முதீரத்தி. தலைமை ஆசிரியை முதீரத் அப்படின்னா ஃபெமினின். தலைமை ஆசிரியையுடைய இடத்தில் இந்த அப்படின்னா அட் இடத்தில் தலைமை ஆசிரியரிடத்தில் ஹதிஜாவையும் மற்றொரு மாணவியையும் நான் பார்த்தேன். I saw Khadija and another girl student at headmistress. ஒன்பதாவது خرج من المسجد الآن الإمام ورجل dash ஆஹருவா உஹ்ராவா நீங்க ஃபில் பண்ணுங்க. தற்போது மஸ்ஜிதில் இருந்து இமாமும் மற்றொரு மனிதரும் வெளியேறினார்கள். Just now Imam and another man exited from the masjid. غسلت أختي القميص الأخضر وقميصا dash. பச்சை நிற சட்டையையும் மற்றொரு சட்டையையும் என்னுடைய சகோதரி கழுவினாள். My sister washed green color shirt and another shirt. இந்த another green color சொல்ல தேவையில்லை, another தான் வரணும். ஆனா ஆஹரு போடணுமா உஹ்ரா போடணுமா இதைத்தான் நீங்க ஃபில் பண்ணணும். ஏற்கனவே போட்டிருக்குது பிவதஇ ஆஹரு அல்லது உஹ்ரா. அதே மாதிரி ஆஹரு என்ன செய்யணும், நீங்க உஹ்ரா பிரச்சனை இருக்காது, எல்லா இடத்துலயும் உஹ்ரா உஹ்ரான்னு எழுதிடலாம். ஆஹருவா ஆஹரவா அப்படிங்கிறது நீங்க கவனிச்சு போடணும். மன்சூபான இடத்துல ஆஹர அப்படின்னு வரும், மர்ஃபுவான இடத்துல ஆஹருன்னு வரும். ஆஹர ஆஹரு. 12வது தஅம்மலில் மிசால இந்த உதாரணத்தை சிந்தி. மைண்ட் த எக்ஸாம்பிள். சும்ம தென் அக்மிலில் ஜுமலல் ஆத்தியத பிவதஇ து அவு தா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். து என்பது உடைய பொசசிவ் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதே இது து வந்து மன்சூபான நிலைமையில வரும் பொழுது தா என்று எழுதுவோம். அர்த்தம் அப்படியே தான் இருக்கும், அதனுடைய ஹுக்குமும் அப்படியே தான் இருக்கும். என்ன ஹுக்குமு? தூக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு வந்து கஸ்ரா கொடுக்கணும். அந்த ஹுக்கும்னா அந்த சட்டம், ஹுக்கும் என்றால் சட்டம், அந்த சட்டம் அப்படியே தான் இருக்கும். ஆனா வாவுக்கு பதிலாக அலிஃப் எழுதுவோம். அந்த வித்தியாசத்தை தான் இங்க பயிற்சி செய்யணும். சும்மா அக்மிலில் ஜுமலல் ஆத்தியத பிவதஇ து அவு தா ஃபில் ஃபராகி. பின்வரக்கூடிய உதாரணங்களை கவனி அல்லது சிந்தி. பிறகு து அல்லது தாவை வைப்பதை கொண்டு பின்வரக்கூடிய ஜும்லாவை நிரப்பு. கோடிட்ட இடத்திலே ஃபராக் அப்படின்னா எம்டி அல்லது fill in the blank spaces. Mind the example and then complete the following sentences by putting zu or auna or the in the empty places. இப்போ உதாரணத்தை பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். In the
என்னிடத்தில் தஃப்தருன். ஜூ என்பது பெரும்பாலும் அதை விவரிக்கிற மாதிரி தான் வரும், நாத் மன்ஊத் மாதிரி வரும். எப்படிப்பட்ட தஃப்தரு? ஜூ வரக்கின் முசத்தரின். முசத்தர் அப்படின்னா என்னது? மிஸ்தரத்னா ரூலர், முசத்தர்னா கோடிட்ட. கோடிட்ட பக்கங்களை உடைய நோட்புக். எப்படிப்பட்ட நோட்புக்கு? கோடிட்ட பழக்கங்களை உடையதாக இருக்கிறதே அப்படிப்பட்ட நோட்புக். அப்ப இதனுடைய ஹுக்கும் தான், இதுக்கு என்ன நிலைமையோ அதே தான் இங்க. இது வந்து இந்தி தஃப்தருன் மர்ஃபூ அப்படின்னா ஜூ வந்து மர்ஃபூ. அடுத்த பாருங்க, இஷ்தரைத்து தஃப்தரன், நான் நோட்புக்கை வாங்கினேன். இஷ்தரைத்து, இஷ்தரா என்பது ஃபஅல், தூ என்பது ஃபாயில், தஃப்தரன் என்பது மஃபூல் மன்சூபா வந்திருக்குது. இதை விவரிக்கிறதுக்கு தா வந்திருக்குது. அப்போ இது மன்சூப். இப்போ மன்சூபா வர்றதுனால வாவ் என்பது அலிஃபாக மாறிவிடும். எழுத்துல மட்டும்தான் படிக்கிறதுலையும், ஆனா ஹுக்கும்லாம் அப்படியே அர்த்தம் அப்படியே தான் இருக்கும். இங்க பாருங்க, தாவுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்குது? வரக்கின்க்கு கஸ்ரா வந்திருக்கு. கோடிட்ட பக்கங்களை உடைய நோட்டு புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. ஐ ஹாவ் அ நோட் புக் having or possessing ruled papers. ஹாதல் முஸ்ஹஃபு ذو ஹர்ஃபின் கபீரின். இந்த முஸ்ஹஃப், முஸ்ஹஃப்னா என்னது? குர்ஆனுடைய பிரதி, காப்பி ஆஃப் த குர்ஆன். நான் வந்து முஸ்ஹஃபை மெமரைஸ் பண்றேன், முஸ்ஹஃபை படிக்கிறேன்னு சொல்ல முடியாது. குர்ஆனை படிக்கிறேன், குர்ஆனை மனனம் செய்கிறேன்னு சொல்லலாம். முஸ்ஹஃபை படிக்கிறேன், முஸ்ஹஃபை மனனம் செய்கிறேன் சொல்ல முடியாது. ஐ எம் மெமரைசிங் த முஸ்ஹஃப். நோ, இட்ஸ் ராங். ஐ எம் மெமரைசிங் த குர்ஆன். அதனால குர்ஆன் என்பது வேறு, முஸ்ஹஃப் என்பது வேறு. ஹாதா முஸ்ஹஃபுன் ذو ஹர்ஃபின் கபீரின். பெரிய எழுத்துக்களை உடைய முஸ்ஹஃப் இது, குர்ஆனுடைய பிரதி இது. This is a copy of the Quran which is having big letters. இஷ்தரைத்து தஃப்தரன் தா வரக்கின் முசத்தரின். கோடிட்ட பக்கங்களை உடைய நோட்டு புத்தகத்தை நான் வாங்கினேன். I bought a notebook which is having or possessing a ruled paper. உரீது முஸ்ஹஃபன் தா ஹர்ஃபின் கபீரின். I need a, உரீதுனா I need, I want, எனக்கு தேவை, நான் வேண்டுகிறேன். I want a copy of the Quran having big letters. பெரிய எழுத்துக்களை உடைய முஸ்ஹஃப் எனக்கு தேவை. இந்தி தஃப்தருன் துவா தாவா. இதை வச்சு நீங்க என்ன செய்யணும்? பின்வரக்கூடிய கோடிட்ட இடத்தை ஃபில் பண்ணணும். வேற எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, து அல்லது தா, அவுனா ஆர் அல்லது, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். இந்தி தஃப்தருன் டேஷ் கிலாஃபின் ஜமீலின். அழகிய அட்டைப்படத்தை உடைய நோட்டு புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. ஐ ஹாவ் அ நோட் புக் having a beautiful cover page. உரீது தஃப்தரன் டேஷ் கிலாஃபின் அக்தர. பச்சை நிற அட்டைப்படத்தை உடைய நோட்டு புத்தகம் எனக்கு தேவை. I want a notebook having a green cover. ரஅய்து மஅல் முதீரி ரஜுலன் லிஹ்யத பைதாஅ. வெண்மை நிற தாடியை உடைய மனிதனை தலைமை ஆசிரியருடன் நான் பார்த்தேன். I saw a man who is having white beard with the principal. ஐன துவாலிபுல் ஜதீது டேஷ் துவா தாவா. நல்லாரத்தின் ஜபீரத்தின். அழகிய கண்ணாடியை. நவ்வாரா அப்படின்னா ஸ்பெக்டக்கல், கண்ணாடி, கண் கண்ணாடி. அழகிய கண் கண்ணாடியை உடைய புதிய மாணவன் எங்கே? Where is the new student having the beautiful spec? மன் ஹாதர் ரஜுலு டேஷ் ஷஅரின் தவீலின். நீண்ட முடியை உடைய இந்த மனிதர் யார்? Who is this man having a tall hair? இஸ்அல் ذاك الرجل dash القميص
இஸ்அல் தாக்கர் ரஜுல டேஷ் கமீசில் அஸ்ஃபரி, மஞ்சள் நிற சட்டையுடைய இந்த மனிதரிடத்தில் நீ கேள். ஆஸ் தட், சாரி, அந்த மனிதரிடத்தில், தாலிக்க, தட், தட். இஸ்அல்னா சஅலிலிருந்து இஸ்அல் அம்ருஃபல். Ask that man possessing the yellow color shirt அல்லது wearing the yellow color shirt. லிமன் தாக்க டேஷ் அந்நவாஃபிதல் தையகா. தையகா என்பது நேரோ, குறுகிய குறுகிய ஜன்னல்களை உடைய அந்த வீடு யாருடையது? லிமன் தாக்கல் பைத்து டேஷ் அந்நவாஃபிதி தையகதி. தையகத் அப்படின்னா குறுகிய ஜன்னல்களை உடைய அந்த வீடு யாருடையது? Who is that house which is having narrowed ஜன்னலுக்கு என்னது windows. இந்தி முஅஜமுன் டேஷ் சூரத்தின் முலவ்வனத்தின், கலர் படங்களை உடைய அகராதி என்னிடத்தில் இருக்கிறது. I have a dictionary having a colored pictures. இஷ்தரைத்து முஅஜமன் டேஷ் சூரத்தின் முதவ்வனத்தின். முலவ்வனா லவுன்ல இருந்து வந்ததுதான் முலவ்வனா. ஓகே, லவுனுன்ல இருந்து வந்ததுதான் முலவ்வனா. முலவ்வனா நிறமுடைய, நிறமாக்கப்பட்ட கலர்டு பிக்சர்ஸ். சூரத்துன்னா சுவரின் அப்படின்னா சூரத்தினுடைய பன்மை. சூரத்துன்னா பிக்சர், சுவருன்னா அதனுடைய பன்மை. வண்ண படங்களை உடைய அகராதியை நான் வாங்கினேன். I bought a dictionary having a colored pictures. في قريتنا مسجد மனாரத்தின் வாஹிதத்தின், ஒரு மனாராவை உடைய மஸ்ஜித் எங்களுடைய வீட்டில் இருக்கிறது. எல்லாரும் வீட்லையும் ஒரு மனாரா தான் இருக்கும். மனாரானா இந்த பள்ளிவாசலுக்கு மேல இருக்குல்ல, ஒத்தை மனாராக்கள், பாங்க சொல்றதுக்கு இதெல்லாம் அங்க இது பண்ணி வச்சிருப்பாங்க. In our village, there is a masjid having a one manara. Ra'aytu masjidan dash manaratin wahidatin. ஒரு மனாராவை உடைய மஸ்ஜிதை நான் பார்த்தேன். I saw a masjid which is having one manara. அடுத்து பாருங்க, மல் மௌசூலா. நம்ம இது ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மௌசூலா மா வந்து 3 வகையில இருக்குது அப்படின்ட்டு. மா நாஃபியா, இஸ்திஃபாமியா, மௌசூலா. நாஃபியானா இல்லைங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இஸ்திஃபாமியானா இது என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மௌசூலானா அல்லதி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அல்லதி அல்லத்திலாம் என்ன சொல்லுவோம்? இஸ்மு மௌசூல் என்று சொல்லுவோம். அதாவது ரிலேட்டிவ் ப்ரோனவுன், இணைப்பு பிரதி பெயர்ச்சொல். அப்போ இந்த மா வந்து மௌசூலா உடைய, அதாவது இந்த அல்லதியினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட மாவுக்கு என்ன சொல்லுவோம்? மல் மௌசூலா என்று சொல்லுவோம். மௌசூலா என்றால் ரிலேட்டிவ், இணைப்பு பெயர்ச்சொல் அப்படிங்கிற மாதிரி. மாதா தஅக்குலு யா அலியு. அலே நீ என்ன சாப்பிடுகிறாய்? ஆக்குலு மா தஅக்குலு. நீ என்ன சாப்பிடுகிறாயோ அப்படிப்பட்ட ஒன்றை நான் சாப்பிடுகிறேன். ஐ அதாவது ஷை அல்லதி, அந்த மாவுக்கு பதிலா அல்லதி போட்டா கரெக்டா வரும். தஅக்குலு, அக்கல யஅக்குலு இருந்து தஅக்குலு, நீ சாப்பிடுகிறாயே அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை நான் சாப்பிடுகிறேன். மாதா தாக்குலு யா அலியு. அலியே நீ என்ன சாப்பிடுகிறாய்? ஆக்குலு அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன். அக்குலு அப்படிங்கிறது ஒரு ஹம்சா ஃபதா, அதுக்கு இது வரும் பொழுது ஆக்குலுன்னு மாத்திடுவோம். அக்குலு ஆக்குலு. ஆக்குலு மாதா தாக்குலு, நீ எதை சாப்பிடுகிறாயோ அப்படிப்பட்ட ஒன்றை நான் சாப்பிடுகிறேன். இந்த மல் மௌசூலாக்கு பதிலா அல்லதி போட்டீங்கன்னா கரெக்டா வரும். மாதா தஷ்ரப யா அபாபக்கர். ஒரு 5 to 10 minutesல முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். மாதா தஷ்ரபு யா அபாபக்கர். அபாபக்கரே நீ எதை குடிக்கிறாய்? அஷ்ரபு மா தஷ்ரபு, நீ எதை குடிக்கிறாயோ அப்படிப்பட்ட ஒன்றை நான் குடிக்கிறேன். What are you drinking, O Abu Bakr? I am drinking what you are drinking. அஃப்ஹமு மா தகூலு,
நீ எதை சொல்கிறாயோ அப்படிப்பட்ட ஒன்றை நான் அறிந்து கொண்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். தக்கூலு கால யக்கூல இருந்து ச அஷ்தரி மா துரீது. இந்த மாதிரிலாம் வந்து மௌசூலாவுடைய அர்த்தத்தை கொடுக்கணும். ஐ வில் பை வாட் டு யூ வாண்ட். உனக்கு எது தேவையோ அதை நான் வாங்குவேன். ச வந்து அல் ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். உக்துப் மா சமிஅத்தல் யௌம ஃபில் ஃபஸ்லி. பாடத்திலே இன்று நீ எதை கேட்டாயோ அப்படிப்பட்ட ஒன்றை நீ எழுது. ரைட் த ஒன் which you have listened today in the class. நசீது மா கால லி அல் முதர்ரிசு அம்சி. நேற்று ஆசிரியர் எனக்கு எதை சொன்னாரோ அப்படிப்பட்ட ஒன்றை நான் மறந்து விட்டேன். நசீது அப்படின்னா மறந்து விட்டேன். நசீத்துல் ஹூத் அப்படின்னு ஒரு இது வரும் குரான்ல, மீனை வந்து மறந்துட்டேன் அப்படின்னு. நசீத்து நான் மறந்து விட்டேன். மா கால லீ அல் முதரிசு அம்சி. நேற்று ஆசிரியர் என்னிடத்தில் எதை சொன்னாரோ அப்படிப்பட்ட ஒன்றை நான் மறந்து விட்டேன். ஐ forgot what teacher said to me yesterday. قال الله تعالى في سورة صفين. சூரத் ஸஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், லிம தகூலூன மா லா தஃஅலூன். லிம ஏன், வை. தகூலூன கால யகூலுல இருந்து தகூலு தகூலானி முகாத்தப் முதக்கர் ஜம்முனுடைய சீகா. அதே மாதிரி தஃபாலூனவும் அதே சீகா தான். கால நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள், மா ஒன்றை, லா தஃபாலூன் நீங்கள் செய்யவில்லையே அப்படிப்பட்ட ஒன்றை ஏன் சொல்லுகிறீர்கள். why are you telling the one which you are not doing. மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நாம அதை செய்யணும். قال الله تعالى في சூரத்துல் காஃபிரூன். சூரத்துல் காஃபிரூன் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன். குல் நபியே சொல்லுங்க, யா அய்யுஹல். அய்யுஹா அப்படிங்கிறது ஐயு பிளஸ் ஹா. ஓகே, கிட்டத்தட்ட அர்த்தத்தை பொறுத்தவரை யா ஓ அப்படிங்கிற இந்த ரெண்டும் சேர்த்தே ஓன்னே வச்சிடலாம். ஐயு ஹா வந்து ஹர்ஃபு தன்பீஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக யாவும் ஐயுஹாவும் கிட்டத்தட்ட ஓ அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கோங்க. குல் யா ஐயுஹல் காஃபிரூன். காஃபிர், காஃபிரானி, காஃபிரூன. காஃபிர் என்பது கெட்ட வார்த்தை இல்லை. ஈமானை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மாற்று மத சகோதரர்கள், அவ்வளவுதான். முஸ்லிம் அல்லாதவர்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள். ஓ காஃபிர்களே, ஓர் இறை கொள்கையை ஏற்காதவர்களே. லா அஅபுது. லா அஅபுது, அபத யஅபுது, அதுல இருந்து லா அஅபுது, நான் வணங்க மாட்டேன். மா ஒன்றை, இந்த மா மௌசூலா. அதே மாதிரி இங்க வந்திருக்கிற மாவும் மௌசூலா. தஅபுதூன், நீங்கள் அனைவரும் வணங்குகிறீர்களே அப்படிப்பட்ட ஒன்றை நான் வணங்க மாட்டேன். குல் நபியே நீங்க சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லுங்க? இறை நிராகரிப்பாளர்களிடத்தில், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஓ இறை நிராகரிப்பாளர்களே, ல அபுது, நான் வணங்க மாட்டேன். மா தஅபுதூன், நீங்கள் அனைவரும் வணங்குகிறீர்களே அப்படிப்பட்ட ஒன்றை நான் வணங்க மாட்டேன். கால தஆலா ஃபீ சூரத்தி ஆல இம்ரான். ஆல இம்ரான்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், சனக்துபு. ச ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். கதப யக்துபுல இருந்து நக்துபு, நாங்கள் எழுதுவோம். மா காலு, அவர்கள் எதை சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஒன்றை நாங்கள் எழுதுவோம். இந்த மாவும் மௌசூலா. அம்மல் மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை சிந்தி. மன் நாஃபியா, நஃபியினுடைய மா எப்படி இருக்கு பாருங்க. மா இந்தி கிதாபுன், என்னிடத்தில் கிதாப் இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் புக். மா ஃபஹிம்து தர்ஸ, பாடத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை, அறியவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன். மா அதிரி, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. அகன் நாஃபியா என்பது இல்லை, இல்லை, தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மல் இஸ்திஃபாமியா, இஸ்திஃபாம் கேள்விக்குரிய மா எப்படி இருக்கு பாருங்க. கொஸ்டின் மா. மா ஹாதா, வாட் இஸ் திஸ், இது என்ன. மஸ்முக, உன்னுடைய பெயர் என்ன.
உன்னுடைய பெயர் என்ன? மா இஸ்முக, இந்த இஸ்முல இருக்கக்கூடிய ஹம்சா வந்து ஹம்சத்துல் இஸ்திஃபாம், அதனால மஸ்முக. மஸ்முக, வாட் இஸ் யுவர் நேம்? உன்னுடைய பெயர் என்ன? மாதா தக்துபு, நீ எதனை எழுதுகிறாய்? வாட் ஆர் யூ ரைட்டிங்? இப்ப இந்த மா எல்லாம் வந்து மல் இஸ்திஃபாமியா. மல் மௌசூலா, மல் மௌசூலா வந்து ஆகுலு மா தஅகுலு, நீ எதை சாப்பிடுகிறாயோ அப்படிப்பட்ட ஒன்றை நான் சாப்பிடுகிறேன். சஅஷ்தரி மா துரீது, I am eating what you are eating. சஅஷ்தரி மா துரீது, உனக்கு எது வேண்டுமோ அதனை நான் வாங்கி வருகிறேன். I will bought, I will buy what do you need, what you need. லிம தகூலூன மா, ஒன்றை, எப்படிப்பட்ட ஒன்றை? லா தஃஅலூன், நீங்கள் செய்யவில்லையே, நீங்கள் பின்பற்றவில்லையே. அஃஅல யஃஅலுன செய்யவில்லை, நீங்கள் செய்யவில்லையே அப்படிப்பட்ட ஒன்றை. லிம வை, ஏன்? தகூலூன, நீங்கள் அனைவரும் சொல்கிறீர்கள் பிறருக்கு. நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள்? லிம தகூலூன மா லா தஃஅலூன். தஅம்மல் மாயலி, இப்ப இந்த கடைசியில் இருக்கக்கூடிய மாலாம் வந்து மால் மௌசூலா. மா உரீது ஷையன், மா உரீது ஷையன். இந்த இடத்துல ஷையன் என்பது பொருள் என்று அர்த்தம் இருந்தாலும் ஒன்னும் தேவையில்லை, நத்திங் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மா உரீது, இது நாஃபியாவுடைய மாவுக்கு அப்புறம் ஷையன் வந்தா நத்திங் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். மா உரீது ஷையன், எனக்கு எதுவும் தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். மா அகல்து ஷையன், நான் எதையும் சாப்பிடவில்லை, நான் எதையும் சாப்பிடவில்லை. ஐ டிடன்ட் ஈட் எனிதிங். மா ரஅய்து ஷையன், நான் எதையும் பார்க்கவில்லை. இந்த ஷையன் வந்து தான் எதையும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இது எப்போ மாவுக்கு அடுத்து இந்த ஷையன் வந்துச்சுன்னா. ஐ டிடன்ட் சா எனிதிங். மா ஃபஹிம்து ஷையன், நான் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். நகூலு, இங்க வந்து முஸ்ஹஃபுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாங்க. முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்துல. நகூலு, நாம சொல்லுவோம் அல் குர்ஆனு கிதாபுல்லா, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், புத்தகம். குர்ஆன் இஸ் அல்லாஹ்ஸ் புக். கரஅத்துல் குர்ஆன, குர்ஆனை நான் ஓதினேன். ஐ ரெட் த குர்ஆன். அஹ்ஃபதுல் குர்ஆன, குர்ஆனை நான் மனனம் செய்தேன். ஹஃபித யஹ்ஃபது இருந்து அஹ்ஃபது. ஐ மெமரைஸ் த குர்ஆன். ஆனா முஸ்ஹஃப்ல எப்படி சொல்லுவோம்? நகூலு, நாம் சொல்லுவோம் இந்தி, என்னிடத்திலே சலாசத்து மசாஹிஃபி, மசாஹிஃப, 3 குர்ஆனுடைய பிரதி இருக்கிறது. ஐ ஹேவ் 3 காப்பி ஆஃப் குர்ஆன். வதஅத்துல் முஸ்ஹஃப அலல் மக்தபி, வதஅன வைத்தேன், புட். வதஅதுனா ஐ புட், ஃபஅல்துங்கிற வஸன்ல வதஅது. முஸ்ஹஃபை வைத்தேன், அலல் மக்தபி, மேஜையின் மீது, முஸ்ஹஃபை குர்ஆனுடைய பிரதியை வைத்தேன். I put the mushaf on the table. அக்ரவு மினல் முஸ்ஹஃபி, குர்ஆனுடைய பிரதியில் இருந்து நான் ஓதினேன். குர்ஆனுடைய பிரதியை ஓதினேன்னு சொல்ல முடியாது, முஸ்ஹஃபை ஓதினேன். முஸ்ஹஃபில் இருந்து நான் ஓதினேன், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை, அதில் இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தைகளை நான் ஓதினேன் அப்படின்னு. I read from the mushaf. தஅம்மல் மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ சிந்தி. கைர, கைரனா நாட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இல்லை, இல்லாத, மாற்றமான அப்படிங்கிறது. ஹாதா வரக்குன் முசத்தருன், இது கோடிட்ட பக்கம், பேப்பர். திஸ் இஸ் a ruled paper. வஹாதா, வஹாதல் வரக்கு, சாரி ஹாதல் வரக்கு, இந்த பேப்பர் முசத்தருன், கோடிடப்பட்டது, கோடிட்டப்பட்டது. திஸ் பேப்பர் இஸ் ruled. வஹாதல் வரக்கு, மேலும் இந்த பேப்பர், இந்த தாள், கைரு முசத்தரின், கோடிடப்படாதது, பட்டது படாதது, கைர் என்பது இல்லாதது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஹாதல் ஹபரு சஹீஹுன், இந்த செய்தி சரியானது, சஹீஹுன் சரியானது. திஸ் நியூஸ் இஸ் கரெக்ட். ஹாதல் ஹபரு, இந்த செய்தி, கைர் சஹீஹின் நாட் கரெக்ட்,
சரியானது அல்ல, தவறானது. சரியானது அல்ல, தவறானது. இதுதான் கைருங்கிற வார்த்தைக்கு. அல் கலிமாத்துல் ஜதீதத்து புதிய வார்த்தைகள், நியூ வொகபுலரிஸ். முஸ்ஹஃபு, முஸ்ஹஃப்னா குர்ஆனுடைய பிரதி, காப்பி ஆஃப் த குர்ஆன். ஜம்மு மசாஹிஃப். ஹல்வா ஸ்வீட், இனிப்பு. ஜம்மு ஹலாவா, ஹலாவா. சஃபுன், சஃபுன்னா வரிசை, ரோ. சுஃபூஃப் ஜம்மு. குமாஷுன் துணி, கிளாத். ஜம்மு வந்து அக்மிஷத்துன். நமூதஜுன் சாம்பிள், மாதிரி. ஜம்மு நமாதிஜுன். சூரத்துன் பிக்சர், படம். அதனுடைய பன்மை சுவருன். தையிகுன் நெருக்கமான, குறுகலான, நேரோடு, நேரோ. ஆஹரு, ஆஹரு அதனுடைய மற்றொரு, அனதர். அதனுடைய முன்னஸ் எப்படி இருக்கும்? உஹ்ரா. அஸ்மரு பிரவுன். முன்னஸ் வந்து சம்ரா. முசத்தருன் கோடிட்ட, ரூல்டு. காப யகீபு ஆப்சென்ட், மறைவாக இருக்கிறது அப்படிங்க. ஷெய்யுன் திங், வஸ்து. ஆனா மாவுக்கு அப்புறம் வந்தா எதுவும் இல்லை அப்படிங்கிற, எதுவும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஜம்மு அஷ்யா. இஷ்தரா, இஷ்தரா என்பது இதுதான். இஷ்தராங்கிறது இது மாதியான ஃபேலு. இந்த மாதியான ஃபேலுக்கு 1, 2, 3, 4, 5 வார்த்தைகள் இருக்குது. 5 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய மாதியான ஃபேல். இஷ்தரா யஷ்தரி, நான் வாங்கினேன். ஐ பாட். அதனுடைய முதாரி வந்து யஷ்தரின்னு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.